அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏப்ரல் 4, 2025 காலை 8:30 மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். இலங்கையின் தெற்கு புறமாக வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கிழக்கு காற்றின் அலைவுகளும் மற்றும் உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று இணைவு மற்றும் மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக உள் மாவட்டங்களில் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளால் பார்த்து வர முடிகிறது. இது நம்ம கடந்த சில அறிக்கைகளில் நம்ம குறிப்பிட்ட ஒன்று. அதாவது 2, 3, 4, 5, 6 தேதிகள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவு அது 1ஆம் தேதிக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் தென் கடலோரங்களில் கொடுத்த நிலையில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் மிதமானது மழையாகவும் சில இடங்களில் ஒதுக்கியும் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை பெரும்பான்மையான மாவட்டங்களில் கொடுத்தது அப்படின்னு சொல்லணும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான கிருஷ்ணகிரி வரைக்குமே போய் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அப்படி பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டங்கள், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், தேனி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள், மதுரை மாவட்டங்கள் உள்ளிட்ட மாவட்டங்கள், டெல்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டங்கள், திருச்சி உள்பகுதி, அடுத்தது அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், இப்படி பல இடங்களில் சென்னையில் 1ஆம் தேதி அந்த இரவு நள்ளிரவு அதிகாலை அந்த ஒரு ஜோனில் கொடுத்த நிலையில் நேற்றைக்கு பெரும்பான்மையான இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க முடியல. இப்போது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படின்ற பார்த்திங்கன்னா வானிலை அமைப்பானது சற்றே காலை வெப்பம் உயர்ந்து காணப்படும். நேற்றுக்கு பார்த்திங்கன்னா இரவு அந்த ஒரு நள்ளிரவு வேளையில் தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு இருந்து காணப்பட்டிருக்கும். மீண்டும் பார்த்திங்கன்னா வெப்பம் உயர்வுக்கு பின்பாக தென் மாவட்டங்களான இந்த கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டம், குறிப்பாக அந்த தென்மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான பகுதிகள், கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகள், ஈரோடு, நாமக்கல், இந்த கரூர், சேலத்திற்கு மேற்கு புறமாக அப்படின்ற மாதிரி நீலகிரி பகுதிகள், கோவை, திருப்பூர், இப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவு இன்றைக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகக்கூடும். அடுத்தபடியாக வெப்பம் உயர்வுக்கு பின்பு கடலோரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஓரிரு இடங்களில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்குமே ஓரிரு இடங்கள் மிதமானது லேசாக ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் கொண்டு போய் குவியச் செய்து மேற்கு மத்திய உள்வா பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், நாளையும் பார்த்திங்கன்னா மேற்கு தென் பகுதிகளிலையும் டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கு குறிப்பாக மழைப்பொழிவு அங்கே வாய்ப்பு தெரிகிறது. இப்படி ஒரு மழைச்சூழல் இருக்க பட்சத்தில் அடுத்த சில நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவு நீடித்தாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சியானது அது பார்த்திங்கன்னா இருகாற்று இணைவு பகுதியாகவே பார்த்திங்கன்னா அந்த காற்றின் போக்கு எந்த மாதிரி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை அது கடலிலேயே ஒரு இணைப்பை ஏற்படுத்தி ஒரு மழைப்பொழிவை கிழக்கு புறமாக நிகழ்விற்கு கிழக்கு புறமாகவே அப்படின்ற மாதிரி, அதாவது வடக்கு கிழக்கு அப்படின்ற மாதிரி தென் பகுதியிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று இணைவை ஏற்படுத்தக்கூடியது கடலிலேயே அமையப்பெறும் ஒரு அமைப்பாக தற்பொழுது தெரிகிறதாலும் அது நமது கரையருகே நெருங்கி வந்தாலும் அது விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் தற்பொழுது வரை கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இது வளிமண்டல சுழற்சியாக அமையப்பெற்றால் கண்டிப்பாக தமிழகத்திற்கு மீண்டும் மழைப்பொழிவு அந்த ஓரிரு நாட்கள் கழித்து தொடரும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இது வடக்கு நோக்கி செல்லுமானால் மழைப்பொழிவை அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வெப்பச்சலன இடிமழை போல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஓரிரு நாட்கள் முன்னால் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் வெப்பத்தை பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தெரியும். ஏன்னா இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை உறிந்து அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொண்டு ஒடிசா கரை அருகே அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பட்சத்தில் மழைப்பொழிவானது வெப்பச்சலன இடிமழையாக தெற்கு காற்றின் சந்திப்பின் பார்த்திங்கன்னா 10, 11 தேதிகளுக்கு மேலாக அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இன்றைக்கான மழைப்பொழிவை நாம் அறிவித்து விட்டோம். தென்மேற்கு இது நம்ம கடந்த சில நாட்களாக சொன்ன ஒரு பகுதி தான். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இன்னும் ஓரிரு நாட்களுக்கு மழைப்பொழிவு தீவிரமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடியும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா மத்திய உள்பகுதிகள், இந்த சேலம், இந்த கள்ளக்குறிச்சி பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது அந்த இரவு வேளையில் அப்படின்ற மாதிரி. அது அடுத்தடுத்த நாட்கள்லேயும் ஏதாவது மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக நாம் அறிவிக்கலாம். நேற்றைக்கே பார்த்திங்கன்னா அதிகபட்ச மழைப்பொழிவு நம்ம பார்த்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா அறிக்கையின்படி 103 மில்லிமீட்டர் அளவுக்கு மக்கினாம்பட்டி, கோயம்புத்தூரில் பதிவாகி இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் பல இடங்களில் 80, 90 மில்லிமீட்டர் அளவுக்கு மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை நம்ம மதிய அறிக்கையில் கண்டிப்பாக நம்ம எத்தனை சென்டிமீட்டர் எங்கெங்கே பிழிந்திருக்கிறது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.